இப்ப லைவ்ல அரோரா, சபரி, விக்ரம் எல்லாரும் வெளியில இருக்காங்க. அப்ப விக்ரம் வந்து அரோரா கிட்ட சொல்றாரு, "ஹே கொஞ்சமாவது அத போய் கொஞ்சம் கூட்டியாச்சும் விடேன். கொஞ்சம் வீட கூட்டவாது செய்யேன்" அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாரு. சொல்லிட்டு அப்போ கூட்டணுமா அப்படின்னு ஏதோ அரோரா கேட்குறாங்க. அப்ப சபரி சொல்றாரு, "அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா கூட்டியாச்சு" அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏற்கனவே ஏதோ ஒர்க் முடிச்சிட்டார் போல இருக்கு. அதான் சொல்றாரு. சொன்னதுக்கப்புறமா அரோரா வந்து என்னன்னா, அவங்கெல்லாம் எந்திரிச்சு போயிட்டாங்க. அரோரா உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் மட்டும் கொஞ்சம் சின்ன வயசுலேயே டான்ஸ் படிச்சிருந்தேன்னா இந்நேரம் கண்டிப்பாக ஒரு மைக்கேல் ஜாக்சன் ஆகியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சபரி அவங்கள டீஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக சபரியோட கழுத்துக்கிட்ட போயிட்டு கால் வச்சுட்டு, இங்கே பாரு இப்படி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கானா வினோத்தை நாங்கள் எந்திரிச்சு வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சும்மா செல்லமாக இப்படி கையில் வந்து இப்படி ஒரு குத்துறாரு. லேசாக தான் வச்சாரு. பட் அரோரா வந்து ரொம்ப சாஃப்ட் ஆனனால அவங்களுக்கு அது வலிச்சிருச்சு. உடனே அடப்பாவி இப்படி அடிச்சிட்டியே, வலிக்குது பயங்கரமா அப்படின்னோடனே சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு வினோதனா சொல்கிறாரு. ஆனால் நான் ஒரு ரைட் ஹேண்டில் தானே. அவங்க சொல்கிறாங்க, அரோரா சொல்கிறாங்க, என்னோட லெஃப்ட் ஹேண்டை தூக்க கூட முடியலன்னு இப்படி கையை இப்படி ஆட்டி காட்டுறாங்க. உடனே நான் ஒரு ரைட் ஹேண்டில் தானே அடித்தேன், நீ ஏன் லெஃப்ட் ஹேண்டு வலி அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே ஆமாம், இந்த லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வலி இருக்குது, ரைட் ஹேண்ட்லேயும் கொஞ்சம் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே அப்படியான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து சென்னை செந்தமிழ் மறந்தேன் உன்னாலேன்னு பாட்டு பாடுறாங்க. பாடிட்டு சென்னையில் எதுடா செந்தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விக்ரம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஊட்டாண்ட அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அண்டைங்கிறது ப்ராப்பர் தமிழ், அந்த அண்டங்கிறது கரெக்டான தமிழ் தான், அதை தான் வந்து சென்னையில் பேசுகிறாங்க, அதை தான் சென்னை செந்தமிழ் சொல்கிறாங்கன்னு இது வரைக்கும் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. ஒரு நான் புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்குறேன். அதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு விக்ரம் போயிடுறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட, வியானா கிட்ட, சாண்ட்ரா அப்படி சாப்பாடு நேத்திக்கும் பிடிச்சிருச்சு, நான் வந்து எதேச்சியாக வந்து பார்த்தனால பரவாயில்ல, இல்லைனா சாப்பாடு அவ்வளோ வேஸ்ட்டாக போயிருக்கும், இப்போவும் சாப்பாடு அடுப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவை கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள், சாப்பாடை கூப்பிட்டு வச்சு பாருங்கள், குக்கரில் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு பாத்திரத்துலையாவது மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. வியானா ஃபுல்லாகவே ஆதங்கத்தில் பேசுகிற மாதிரியே இருக்குது. வியானா பேசுகிறது எல்லாமே பயங்கர ஒரு அவங்களோட எவிக்ஷனை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அதுதான் எனக்கு அவங்க பேச்சிலேருந்து நல்லா தெரியுது. பட் சொல்லும் போது திவ்யா உடனே சொல்லியிருப்பாங்க, விடுடி வேலை செய்யாட்டா போட்டோம், எல்லோரும் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம், விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, எனக்கு ஜஸ்ட் எடுத்த பாத்திரத்தை கொண்டு போய் திருப்பி கரெக்ட் இடத்துல வச்சுட்டா மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.